புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எம்ஜிஆர் அவர்களின் மெய்காப்பாளர் இயேசுராஜ் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்த போதே அவருடைய படங்களை பார்ப்பதில் அதிகம் ஆர்வம் உண்டு. என் உணர்வில் கலந்த தெய்வமாக தான் நான் அவரை நினைத்து கொண்டிருக்கிறேன். தலைவர் எண்ணிக்கையில் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு சிறு வயதிலிருந்தே இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் காவல்துறையில் இணைந்த பிறகு அந்த வாய்ப்பு நிறைவேறியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. பின்னர் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடன் பணிபுரிந்தேன். எப்பொழுதும் நானும் எனது நண்பர் தேவராஜ் என்ற ஊழியரும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நுழைவு வாயிலில் காத்து கொண்டிருக்கும் போது தலைவர் அவர்கள் வந்தவுடன் என்னை பார்த்ததும் பொன்முறுவல் செய்து எங்களை கடந்து செல்வார். இந்த நிலையில் 1984 பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சுட்டபோது தமிழ்நாடு அரசில் ஒரு வருடத்திற்கு மேல் பணிபுரிந்த பாதுகாவலர்களை நீக்கம் செய்ய வலியுறுத்தி மத்திய அரசு ஆணை வெளியிட்டது. அப்போது என்னை தவிர மற்றவர்களை மட்டும் நீக்கம் செய்யுமாறு எம்ஜிஆர் அவர்கள் கூறினார். ஆனால் எனது காவல் அதிகாரி தலைமை அலுவலகத்திற்கு என்னை அனுப்பிவிட்டார். மறுநாள் என்னை தேடி ஜீப்பில் வந்த அதிகாரி ஒருவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை 1 மணி நேரத்திற்குள் உடனடியாக அலுவலகத்திற்கு வந்து சந்திக்க சொன்னதாக கூறினார். நான் சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது மீண்டும் அவரது நுழைவு வாயிலில் காவலனாக என்னை பணியில் அமர்த்தினார். தலைவர் மீது நான் கொண்ட அன்பும் அவர் என் மீது கொண்ட அன்பும் மிக ஆழமானது. மனிதநேயமிக்க தலைவராக அவர் ஆற்றிய பணிகள் மறக்க இயலாது. இவர் போன்ற தலைவரிடம் பணியாற்றியது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அனைவரும் அவரை தலைவர் என அழைத்தாலும் நாங்கள் அவரை தெய்வமாக தான் நினைக்கிறோம். ஒருமுறை திருநெல்வேலிக்கு பணிக்கு சென்று பின்னர் குற்றாலத்திற்கு சென்றபோது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் வசதிக்காக மக்களுக்கு நெருக்கடி அளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அனைவருக்கும் சரிநிகரான உரிமையை வழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். 1979 இறுதி வரை நான் தலைவரிடம் பணியாற்றினேன். அவர் எங்களை மிகவும் நேசித்தார். நாங்களும் அவரை தெய்வமாகவே வழிபட்டோம். இதேபோல் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவை தான் தானும் வாங்கி உண்ணக்கூடிய இயல்பு கொண்டவராக தலைவர் இருந்தார். தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் போதும் தலைவர் யாரையும் புறக்கணித்தது இல்லை. இதுபோன்று அனைவரையும் தனக்கு நிகராக வழிநடத்தி செல்லும் மனப்பான்மை தலைவருக்கு உண்டு. மனிதநேயமிக்க பல பண்புகளை கொண்ட தெய்வம் எங்கள் தலைவர் என்று எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவரின் மெய்காப்பாளர் இயேசுராஜ் அவர்கள் கூறுகிறார்.